ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. இன்றைக்கி எஸ்ஐ அல்டிமேட் சீரிஸில் அடுத்த சீரிஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உங்களை இன்றைக்கி டேஸ் கமெண்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நேற்று ஒரு சீரியஸ் பார்த்துருப்பீங்க, அதில் சோஷியல் சயின்ஸ் வரும். சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா டாபிக்ஸ் கவர் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எடுக்கிறோம், சரிங்களா? எப்போவுமே ஹிஸ்ட்ரியில் இருந்த கொஸ்டின்ஸு, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, அப்புறம் என்னப்பா இருக்குது நம்ம சிவிக்ஸ், இந்த நாலுமே கவர் ஆகிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். எப்போவுமே கொஸ்டின்ஸ் ஒரே ஜேனர் வராமல் டிஃப்ரெண்ட்டாக போன தடவை ஒரு டாபிக் கேட்டிருந்தோம், இந்த தடவை வேறு டாபிக், இந்த மாதிரி தான் கேட்குற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் செட் பண்ணியிருக்கிறோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. இந்த நாட்கள் போக போக கொஸ்டினுடைய தரத்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், நேற்று சொன்ன மாதிரி, சரிங்களா? ரைட், இன்றைக்கி பார்க்கலாமா? ரைட், இப்போ இன்றைக்கி வந்து எப்பவும் போல் என்ன டே, ஓகேங்களா? இன்றைக்கி என்ன டே கேட்கலாம் அப்படின்னா நேஷ்னல் லைப்ரரி டே என்னைக்கு, ஓகேங்களா? தேசிய நூலக தினம் என்னைக்கு அப்படின்னு கரெக்டாக சொல்லுங்கள். அதில் நெட்டில் பார்த்து அப்படி சொல்லாங்க, ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை சொல்லுங்கள், சரிங்களா? சும்மா ஆன்லைனில் பார்த்து அங்கே பார்த்து அந்த வெப்சைட் இப்படி இருக்குது, இந்த வெப்சைட் இப்படி இருக்குன்னு சொல்லாதீங்க. ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குது அதை மட்டும் சொல்லுங்க. தேசிய நூலக தினம் என்னைக்கு அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம லாஸ்ட் ஒரு 5 கொஸ்டின் கேட்குறேன், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, சமஸ்கிருத மொழியில் அமைந்த உபநிடதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? ஓகேங்களா? அப்போ சமஸ்கிருதங்கிறது இந்தியாவில் எழுதின ஒரு புத்தகம், அதுதான் உபநிடதம் அப்படின்னு சொல்லுவாங்க, உபனிஷாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை என்ன பண்ணியிருக்காங்க? பெர்ஷியன், பாரசீக மொழினா இஸ்லாமிய மொழி, ஓகேங்களா? அந்த மொழியில மொழிபெயர்த்திருக்காங்க. நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அக்பருடைய அவையில, ஓகேங்களா? அக்பர் இருப்பார்ல, மாபெரும் மன்னரான அக்பருடைய அவையில 2 பேர் இருப்பாங்க, அபுல் பசல், அபுல் பைசி, ஓகேங்களா? அவங்க 2 பேரும் என்ன செய்வாங்க? ஒருத்தர் வந்து ஐனி அக்பரி, அக்பர் நாமா அப்படிங்கிற அக்பரை பற்றி புத்தகம் எழுதுவார். இன்னொருத்தர் என்ன பண்ணுவார்னா நம்மளுடைய மகாபாரதம், ராமாயணத்தை பாரசீக மொழியில மொழிபெயர்ப்பார். ஓகே, அப்போ இந்த மாதிரி நடந்திருக்குது. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே மகாபாரதம், ராமாயணம் மொழிபெயர்ப்பு நடந்திருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய புலவர்கள், அல்பெருனி இந்த மாதிரி புலவர்கள் சமஸ்கிருதம் பயில வந்து முயன்று இருக்காங்க. மெயினாக அல்பெருனி தன்னை ஒரு இந்தியன் அப்படின்னு கூட சொல்லியிருப்பார் ஒரு சில புத்தகத்தில், ஓகே? எப்போ இந்த புத்தகத்தெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே, மொழிபெயர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே. அப்போ சமஸ்கிருதம் டு பாரசீகிறது புதுசு கிடையாது, அது பண்ணியிருக்காங்க நிறைய பேர், ஓகே? ஏன்னா சமஸ்கிருத மொழியில் இருக்கக்கூடிய புத்தகங்களுடைய ஸ்டஃப் வந்து அப்படி, ஓகே? இப்போ இங்கே உபநிடதங்களை வந்து பாரசீக மொழியில மொழிபெயர்த்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜஹானுடைய மகன், ஓகேங்களா? மூத்த மகன், ஓகேங்களா? அதுதான் சொல்றேன். இப்போ லாஜிக்குன்னு யோசிக்கலாம், ஓகேங்களா? சார், ஷாஜஹானுடைய மூத்த மகனா? அப்போ ஷாஜஹான் எடுத்து அவன் தானே மன்னராக இருக்கணும். இப்போ ஷாஜஹான் எடுத்த மன்னரானது யார் சார்? அவுரங்கசீப் தான் நம்ம ஹிஸ்டரியில் படித்தோம். ஆமாம், நீ அறக்குறையாக படிச்சிருந்தீங்கன்னா அப்படிதான் இருக்கணும், ஓகே? உண்மையாகவே ஷாஜஹான் வந்து தான் உயிரோடு இருக்கும்போது யாருக்கு தெரியுமா முடிசூட்டினார்? தன்னுடைய மூத்த மகன் அவனுக்கு தான் முடிசூட்டினார். அவர் தான் என்ன சொல்லணும்னா தத்துவ ஞான இளவரசர் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி? தத்துவ ஞான இளவரசர் சொல்லுவாங்க. அவர் தான் யாரு அப்படி பார்த்தா தரோஷிகா, ஓகேங்களா? அவர் தான் உண்மையாவே அவர் தான் மன்னர் ஆவார். முடிசூட்டிடுவாங்க, ஓகேங்களா? ஷாஜகான் இருக்கும்போது முடிசூட்டிடுவாங்க. ஆனால் ஷாஜகானுடைய மற்றொரு பையன், ஷாஜகான் மொத்தம் 4 பசங்க இருப்பாங்க, ஓகேங்களா? அது இன்னொரு பையன் என்ன பண்ணிடுவார்னா சண்டை போட்டு அப்படி இப்படின்னு பண்ணி தாரோஷிகா எல்லாரையும் எலிமினேட் பண்ணிட்டு அப்பாவை தூக்கி ஜெயிலை போட்டு, தாஜ்மஹாலை கேட்டது தாஜ்மஹாலுக்கு ஆப்போசிட் ஜெயில் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை ஜெயிலை தூக்கி போட்டு தான் ஆட்சிக்கு வருவார். அவர் தான் அவுரங்கசீப், ஓகேங்களா? புரியுதா? இப்போ ஃபர்ஸ்ட் தாரோஷிகா தான், அவர் தான் எல்டர் சன், ஓகேங்களா? அப்போ அவர் தான் இந்த உபநிடதங்களை வந்து பாரசீக மொழியில மொழிபெயர்ப்பாங்க. இது நான் கொஸ்டின் எங்கேருந்து எடுத்தோம் அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 11th புக்கு படிச்சீங்கன்னா அதில் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம டூயினோ புத்தகம் கூட நம்மளுடைய அகாடமியில் சேல்ஸ் இருக்குது, ரிப்போர்ட்டரை வாங்கிக்கோங்க. அதில் நாங்கள் இந்த பாயிண்ட் கொடுத்துருப்போம், சரிங்களா? ஏன்னா அது பாக்ஸ் கண்டென்ட் தான், ஓகேங்களா? இந்த மாதிரி இடத்துல இருந்தால் கேள்வி கேட்பாங்க. சும்மா லைன் இருக்கிறத பாக்ஸில் இருந்தால் முக்கியமானதை கேட்பாங்க. அடுத்து பாருங்க, ஒண்ணுமே கொடுக்கல, 2 வார்த்தை கொடுத்துருக்காங்க. அந்த 2 வார்த்தைக்கு அர்த்தம் ஏன் சார் புதுசா இருக்குது? அப்ப இந்த வார்த்தையை நீ புக்கில் கொஞ்சம் மைனூட்டா, இதான் கொஸ்டினுடைய லெவல், கொஞ்சம் மாடரேட் கொஸ்டின். இதை நான் கஷ்டம்னு சொல்லவே மாட்டேன். அதெல்லாம் படிச்சிருந்தா இந்த கொஸ்டின் கூட அட்டன் பண்ணலாம். கன்ஃபியூஸ் ஆகலாம் நீ, ஆனா கஷ்டம்னு ஒருபோதும் சொல்லாது, சரிங்களா? ஒன்று சவுத், 2 வார்த்தை பாரு, சவுத்து, சர்தேஷ் முக்கி. இந்த 2 வார்த்தை என்ன பொருள்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த 2 வார்த்தை நம்ம எங்கே கேள்விப்பட்டோம்? சவுத் சர்தேஷ் முக்கி, சவுத் சர்தேஷ் முக்கி. இங்கிலீஷில் பாருங்க சவுத் சர்தேஷ் முக்கி. எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் டாபிக்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. மராத்தாஸில் சிவாஜி இருக்காரு பாருங்க, மாபெரும் மன்னர் சத்ரபதி சிவாஜி. அந்த சிவாஜி இருக்கும் பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்ட வரிமுறைக்கு பேர் தான் இந்த 2 வரி, சவுத்து சர்தேஷ் முக்கி, சரிங்களா? சரி, சிவாஜியை பற்றி ஒருத்தீங்க 1627 1680 வரைக்கும் ரூல் பண்ணியிருப்பாரு. சிவாஜியுடைய குரு பெயர் தாதாஜி குண்டதேவு, அப்பா பெயர் சாஜி போன்ஸ்லே, அம்மா பெயர் ஜீஜாபாய், அவருடைய மகன் பெயர், ஓகேங்களா? 2 பேர் இருப்பாங்க, சாம்பாஜி, இன்னொருத்தர் ராஜாராம். சாம்பாஜியுடைய பையன் பெயர் சாஹு. இதெல்லாம் படிக்கணும், கதை மாந்தர்கள் அந்த கதையில் வருவாங்க, சரிங்களா? ரைட். இப்போ சிவாஜியை பொறுத்த வரைக்கும் ராய்கர் கோட்டையில் சத்ரபதியாக முடிசூட்டி கொண்டார். அதுக்கப்புறம் சிவாஜிக்கும் அஃப்சல் கானுக்கும் சண்டை நடக்கும். சிவாஜிக்கும்
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆம்பூர் மன்னர் ஓகேங்களா, அவருக்கு என்ன செய்வாங்கன்னா உடன்படிக்கை போடுவாங்க, புரந்தர் உடன்படிக்கை ஓகேங்களா. அவங்க 2 பேருக்கு புரந்தர் உடன்படிக்கை 1665 அந்த இயரில் போட்டுக்குவாங்க. ஓகே, சிவாஜி பற்றி இதுதான் பேசிக்கா நிறைய சொல்லலாம், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அப்போ சிவாஜி இருக்கும்போது 2 வரி தான் போட்டிருந்தார். அதுதான் ஒன்று சவுத்து, இன்னொன்று சர்தேஷ்முகி. சவுத் அப்படின்னா என்னன்னா 4ல் 1 பங்கு வரி. உன்னை நான் பாதுகாப்பா அந்நிய படையெடுப்புல இருந்து பாதுகாக்கிறப்ப அது எனக்கு வரி கட்டு. எவ்வளோ வரி கட்டணும்? 4ல் 1 பங்கு. 4 விளைச்சல் இருந்தா அது 1 பங்கு கரெக்ட். சர்தேஷ்முகி அப்படின்றது 10ல் 1 பங்கு அரசருக்கான ஒரு கட்டணம். ஓகேங்களா, 10ல் 1 பங்கு கட்டணும். இது 2 வைக்கும். இப்போ சவுத் அப்படிங்கிற வார்த்தை ஞாபகம் நமக்கு டைரக்ஷன் ஞாபகம் வருதா? நார்த், வெஸ்ட், ஈஸ்ட், சவுத் அந்த வார்த்தை தான் ஞாபகம் வரும். அப்போ சவுத்துனாலே டைரக்ஷனே நீ படிச்சுக்கோ. ஓகேங்களா, அப்போ 4 திசையில 1 திசை 1/4, 4ல் 1 பங்கு. மீதி என்ன ஒரு ஆப்ஷன்? 10ல் 1 பங்கு. அவ்வளோதான். இந்த மாதிரி ஏன்னா 2 தான் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா, சவுத்துனா என்ன? 4ல் 1 பங்கு, டைரக்ஷன் 4ல் 1 டைரக்ஷன். ஓகே, அப்போ 2ம் சரி. சரியானதை கேட்குறாங்க. ஆமாம், சரியானதை கேட்குறாங்க. 2ம் சரி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், மகேந்திரவர்மனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாற்றியவர் யார் கேட்குறாங்க. மகேந்திரவர்மனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு. என்ன சார், ஒரு மதத்திலிருந்து ஒரு மதம் மாறுவாங்களா? ஆமாம், இவர் மட்டும் மாறத. அரிகேசரி மாரவர்மன் கூன் பாண்டியன் என்று அழைக்கப்படக்கூடிய மன்னரும் இதே மாதிரி தான் இருப்பார், சமண மதத்து சைவ மதத்துக்கு. இது யார் சார் மாத்துனா அப்படின்னா அப்பர் என்று அழைக்கப்படக்கூடிய திருநாவுக்கரசர் தான் மாத்திருப்பார். அது பெரிய கதை, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஓகேங்களா, இப்போ மகேந்திரவர்மனை பற்றி பார்க்கலாம். 600 630 வரைக்கும் ஆண்ட பல்லவ வம்சத்தை ஆண்ட பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு முதல் மன்னர்னா அது இவர் தான். இதுக்கு முன்னாடி பல வம்சத்தை உருவாக்குன சிம்ம விஷ்ணு, ஆனால் அவரை பற்றின வரலாறு கிடையாது, இவரை பற்றின வரலாறு இருக்குது. இவருடைய பட்டப்பேர் சித்திரக்கார புலின்னு சொல்லுவாங்க, மண்டகப்பட்டு கல்வெட்டு சொல்லுது. அதுக்கப்புறம் இவர் எழுதிய புத்தகம் தட்சிண சித்திரம், அப்புறம் வந்து குடிகாரர்களின் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மத்த விலாச பிரகசனம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நூல் எழுதியிருப்பாரு. இவருடைய பையன்தான் நரசிம்மவர்மன். சரிங்களா, இதெல்லாம் இவருடைய காலகட்டத்தில் நம்ம நடந்தது. ஓகேங்களா, ரைட்டா. இவரை மாத்துறது அப்பர் தான். இது ஒரு பெரிய கதை, அது சொல்லியிருப்போம். அடுத்து வேற டாபிக் வரும்போது நான் சொல்கிறேன். லாஸ்ட் நடத்துன மாதிரி ஞாபகம் இருக்கு. இங்கிலீஷில் கொஸ்டின் வைக்கணும்னு சொல்லுவீங்க. ஒரு 2 ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. இது நியூ ட்ரெண்ட், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஒரு 2 ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஸ்டேட்டு யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க, யாரை குறிப்பிடுகிறது அப்படிதான் கேட்குறாங்க. டெல்லியிலிருந்து கேபிட்டல் தேவகிரிக்கு மாற்றினது யாரு, அதை மாற்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் வச்சுக்கோங்க. ஓகே, இதே நீ கண்டுபிடிச்சிடலாம். அடையாள நாணயங்களை வெளியிட்டது யார்? ஓகே, இதை விட இதுதான் ஈஸியாக இருந்திருக்கும். ஓகே, ஃபெமிலியரானது இந்த பாயிண்ட் தான். ஓகே, இந்த 2ஐயும் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் மன்னர், காமெடியான மன்னர், அறிவுள்ள மன்னர். ஆனால் அந்த அறிவு அந்த காலத்துக்கு ஏற்ற அறிவு அல்ல. அந்த மன்னர் தான் துக்ளக் வம்சத்தை சேர்ந்த முகமது பின் துக்ளக். ரொம்ப நாலேஜான பர்சன் பா, நாயா அதுயா. ஆனால் அந்த காலத்துக்கு அந்த அறிவு ஏற்றது அல்ல. ஓகேவா, இன்னொரு 50 வருஷம் கழிச்சு இந்த மன்னர் வந்திருந்தாருன்னா ஓகே. 50 வருஷத்துக்கு அப்புறம் செய்யக்கூடிய விஷயத்தை இவர் இப்பவே செஞ்சா கதைக்கு ஒப்பேருமான ஒப்பேரல. அதுதான் பிரச்சனை ஆகி போச்சு. இனிவே துக்ளக் வம்சத்தை சேர்ந்தவர் என்ன சார் பண்ணார் அப்படின்னா ஒரு 3 விஷயம் பண்ணியிருப்பாரு. 1, டெல்லியிலிருந்து கேபிட்டலை தேவகிரிக்கு மாற்றிருப்பாரு, நல்ல விஷயம். ஆனால் அதை கட்டாயப்படுத்தினாரு, மக்களுக்கு பிடிக்கல. மீண்டும் அரிசி முட்டை குடோனுக்கே கொண்டு போறாரு, தேவகிரியிலிருந்து டெல்லிக்கு மாத்திட்டே. ஓகேவா, ஃபெயிலியர். அடுத்த ஒரு விஷயம் பண்றாரு, டோக்கன் கரன்சி. அதுதான் 2வது விஷயம். அடையாள நாணயத்தை ரிலீஸ் பண்றாரு. என்ன அடையாள நாணயத்தை வெளியிட்டாருன்னு கேட்பாங்கப்பா. செம்பு அடையாள நாணயம். அந்த காலத்துல உலகத்தில் செம்பு உலோகம் மிகப்பெரிய தட்டுப்பாடு. அந்த தட்டுப்பாடு காரணமாக இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா செம்பு அடையாள நாணயத்தை வெளியிட்டிருப்பாரு. அந்த அடையாள நாணயங்கள் தான் எப்படி வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா எல்லாரும் வீட்டிலேயே உட்காந்து அச்சடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போச்சு, அதுவும் போச்சா. அடுத்து தோவா பகுதியில் கூடுதலாக வரி விதிச்சிருப்பாரு. கூடுதலாக வரி விதிக்க அன்னைக்கு அந்த டைம்ல மழைப்பொழிவு தான் போச்சு, மக்கள் கஷ்டப்பட்டாங்க, அதுவும் ஃபெயிலியர் ஆகி போச்சு. சரி, மக்களே வருத்தப்படாதீங்க, நான் எவ்வளோ கஷ்டம் தாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருக்கும் அப்வாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்வாப் இல்லைப்பா, உங்களுக்கு வந்து ஒரு தக்காவி, சாரி அப்வாப் இல்லை, பேர் மாற்றி சொல்லிட்டேன், தக்காவி. இந்த பேர் முக்கியம். தக்காவி என்று அழைக்கப்படக்கூடிய விவசாயிகளுக்கு இலவச லோன், கிராண்ட்ஸ், மானியம் கொடுத்துருக்காரு. அதில் ஒரு முறைகேடு என்ன ஆகி போச்சுன்னா லேண்ட் இருக்கிறவனை தவிர மீதி எதாவது லோன் வாங்கினா அதுவும் படுத்து போச்சு. ஒரு தொட்ட விஷயம் எல்லாமே ஃபெயிலியர். நல்ல விஷயம் ஆனால் ஏன்னா எல்லாமே ஃபெயிலியர். ஓகேங்களா, அந்த மாபெரும் மன்னர் தான் இவர் தான். நான் எப்போவுமே கிளாஸ் நடத்தும் போது என்ன சொல்லுவேன், பழைய பசங்களுக்கு தெரியும், வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் முப்படை திருச்சி வேலூர் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இவர் நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன், ஆர்சிபி பிளேயர்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நல்ல திறமை, நல்ல மனுஷன், ஓகேவா, நல்ல ஸ்டஃப்பான ஆள். ஆனால் எதுலையுமே வெற்றி கொள்ளல, அதாவது கப் அடிக்கிறேன்னு அர்த்தம். புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஏன் சொல்கிறேன்னு ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பொருந்தாததை தேர்ந்தெடு. ஒரு சிம்பிள் ஆட் மேன் அவுட், அவ்வளோதான். ஆட் ஒன் அவுட் அப்படின்னா என்ன, இந்த வார்த்தையை மட்டும் கொடுத்துருந்தா கூட ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்களே குழு கொடுத்துட்டாங்க, ஹிமாலயன் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு குழு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அப்போ அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் இந்த ஆட் மேன் அவுட் மட்டும் வந்தாலே என்ன அர்த்தம் அப்படின்னா வித்தியாசமானதை கண்டுபிடி. ஓகேங்களா,
கூட்டத்தில் ஒரு கருப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மொத்தமாக இருக்கும், ஒன்று மட்டும் வித்தியாசமாக தெரியும் ஆடு வேணும், அதுதான். அப்போ மொத்தம் ஆறையும் வாசி. ஓகேண்ணா, என்னப்பா கோசி, கங்கை, பிரம்மபுத்திரா, காவேரி. சார் இது மட்டும் தான் சவுத்தில் ஓடுது அப்படி சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. அவங்க கொடுத்துட்டாங்க இமயமலை ஆறுகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இமயமலை உருவாகக்கூடிய ஆறு. சரி, உனக்கு கோசி கூட தெரியாது கூட வச்சுக்கோ, படிச்சுனா தெரிஞ்சிருக்கும். பிரம்மபுத்திரா தெரியும், திபெத் பகுதியில் உருவாகுது, மான்சரோவர் ஏரியில் உருவாகுது பிரம்மபுத்திரா, இமயமலை ஆறு. கங்கை நதி கங்கோதிரி நதியில் உருவாகிற, கங்கோதிரி இடத்துல உருவாகுது, அதுவும் இமயமலை ஆறு. கோசியும் இமயமலையில் உருவாகக்கூடிய கங்கை நதியுடைய கிளை நதி, பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படக்கூடிய நதி கோசி. அதே மாதிரி வங்காளத்துறை துயரம் அப்படின்னு சொல்லுவாங்க, தாமோதர் ரிவர். ரெண்டுமே கேள்வி கேட்பாங்க. பீகாருடைய துயரம், வங்காளத்துடைய துயரம், தாமோதர் ஆறு. சரிங்களா? அப்போ இது எல்லாமே இமயமலையில தான் உருவாகுது. ஆனா இது மட்டும் தான் தீபகற்ப இந்தியாவில் உருவாகுது, காவிரி ஆறு. அப்போ இதுதான் ஆட் ஒன் அவுட். ஓகே, புரியுதா? எல்லாமே வந்து எங்க உருவாகுதுன்னு பார்த்துக்கணும். சரிங்களா? ரைட்டா? காவிரி ஆறு உருவாகும் போது அதோடைய பேர் என்ன கேட்பாங்க? பாகீரதி. ஓகேங்களா? அடுத்து உலகின் கூரை. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க, ரெண்டு ஃபேக்சுவல் பாயிண்ட் இருக்கு. உலகின் கூரை சார் திபெத்து அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் சார் பாமீர் முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்ன சார்? ஓகேடா, ஒரே ஃபிக்ஸ் வச்சுக்கோங்க, திபெத்து கிடையாது, பாமீர் முடிச்சு. ஓகேங்களா? என்னன்னா நமக்கு ஹையர் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய விஷயம் தான் செல்லுபடி ஆகும். ஓகேங்களா? மேபி பாமீர் முடிச்ச ஆப்ஷன் இல்லைன்னா திபெத்து போட்டுக்கும். சரிங்களா? ரைட்டா? அடுத்து பார்க்கலாமா? இப்போ பாருங்க, உலகின் கூரை அப்படின்னு என்ன அர்த்தம்னா உலகத்துக்கே ஒரு ரூஃப் மாதிரி. ஓகே, ஒரு பனி படர்ந்த இடமா இருக்கக்கூடியது தான் இந்த பாமீர் முடிச்சு. அதுதான் உலகத்தின் கூரை, ரூஃப் ஆஃப் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், உலகின் மிக அதிக அளவு மழை பெறக்கூடிய பகுதி. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? மவுண்ட் சிண்ட்ரோம். அவங்களே சொல்லிட்டாங்க, எந்த ஊரும் கேட்கறேன், மவுண்ட் சிண்ட்ரோம் சொல்லிட்டாங்க. அது எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி உலகத்திலேயே 3வது அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடம் தமிழ்நாட்டில் இருக்குது. அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு. உலகத்திலேயேப்பா, இந்தியாவில் கிடையாது, உலகத்திலேயே 3வது அதிகமாக மழை பெய்யக்கூடிய பகுதி முதலும் தமிழ்நாட்டு, இந்தியாவில் தான் இருக்குது. 3வது இந்தியா இருக்குது, 3வது தமிழ்நாட்டில் இருக்குது. அது நம்ம ஊர் பக்கத்தில் தான் இருக்குது, கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய வால்பாறை. அதுதான். ஓகே, அது சின்ன கல்லாறு அப்படிங்கிற ஊர் தான் உலகத்திலேயே 3வது அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடம். ஓகே, எனவே நம்ம இங்கே வந்துடலாம். மவுண்ட் சிண்ட்ரோம்ல சார் அதிகமாக மழை பெய்யும் என்ன, ஒரு சென்னையை விட ஒரு 10 சென்டிமீட்டர் அதிகமாக மழை பெய்யுமா? சென்னையில் மழை பெய்யுதுன்னா அது ஒரு 100 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே அங்கே வந்து ஏரி மாதிரி தண்ணி தேங்கிடும். ஓகேவா? அங்கே பெய்யறதே 120 சென்டிமீட்டர் 130 சென்டிமீட்டர் தான். இங்கே எவ்வளோ பெய்யும் தெரியுமா? அதை விட 10 மடங்கு மழை பெய்யும்டே. ஓகேவா? மவுண்ட் சிண்ட்ரோமில் 1137 சென்டிமீட்டர் மழை பெய்யும். ஐயோ சூப்பர், பெஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம ஊர் தான், சென்னை தான், ஒரு நாள் மழை பெஞ்சாலே போச்சு, அப்படி எல்லாத்தையும் தூக்கிட்டே நடக்கணும். ஓகேவா? சிறு இந்த பக்கம் பார்த்தா ஷோன் மலை, அந்த பக்கம் பார்த்தா ஷோன் மலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் மவுண்ட் சிண்ட்ரோமில் 1137 சென்டிமீட்டர். யோசிப்பாரு எப்பேற்பட்டு எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு. எந்த ஊரில் சார் இருக்குது இவ்வளோ? இந்த அருமையான ஊர் மேகாலயாவில் இருக்கு. ஓகேவா சார்? அருமையான ஒரு இந்த ஊரில் போய் வாழலாம் அப்படின்னு நினச்சாத. ஓகேவா? புக்கிலே கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான் புத்தகத்திலே? என்னதான் ஒரு வருஷத்துல இந்த டைம்ல அதிகமாக மழை பெஞ்சாலும் கோடை காலத்துல தண்ணிக்கு, குடிக்க தண்ணிக்கும் ஃப்ளோவில் வருது, குளிக்கிறதுக்கு தண்ணிக்கும் என்ன இருக்காது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இருக்குமாமா. ஓகே, குடிக்கிற தண்ணிக்கும் குளிப்பதற்கு தண்ணிக்கும் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும். என்னதான் இவ்வளோ மழை பெஞ்சாலும் சேமிக்க முடியலை மலை பிரதேசம்ல. ஓகேங்களா? அப்போ மவுண்ட் சிண்ட்ரோம் உலகத்தில் அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடம். இதுக்கு முன்னாடி சிறப்புஞ்சி இருந்தது, இப்போ மவுண்ட் சிண்ட்ரோம். சரிங்களா? ஆனால் அதுவும் இதுவும் ரெண்டுமே மேகாலயா தான். ஏன் அங்கே மழை பெய்யுதுங்கிறது நான் அடுத்தடுத்த கிளாஸ் சொல்கிறேன். ஓகே, எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. அதுக்காக நம்ம கிளாஸ் வரணும். ஓகே, கிளாஸ் வீடியோஸ் நம்ம அடுத்து போடுவோம். நம்ம ஆஃப்லைன் கிளாஸஸ்லையும் நம்ம அதை சொல்லுவோம். ஏன் சும்மா மனப்பாடம் பண்ணக்கூடாது. எஸ்ஐ படிக்கிறீங்க பார்த்துக்கோ, பிசி படிக்கல. ஓகேவா? சாதாரண கிளர்க்கு வேலைக்கு தான் நீங்கள் போகிற எஸ்ஐ. ஓகேவா? அப்போ நீ அது புரியணும். ஏன் அங்கே அதிகமாக மழை பெய்யுது, ஏன் பாலைவனத்தில் மழை பெய்யலாம், காரணம் இருக்குல்ல. காரணத்தை படிச்சுட்டுனா ஆயுசுக்கு மறக்காது, உன் பேரனுக்கே நீ சொல்லிட்டு போகலாம். ஓகேவா? அடுத்து, ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஈக்குவாலிட்டி? சமத்துவத்தின் தந்தை என்ன? யார்? எக்கனாமிக்ஸ். சிம்பிள் கொஸ்டின் தான். அப்போ சமத்துவம்னா என்ன அப்படின்னு பார்த்து, எல்லாருக்கும் சம்பாதிக்கிறது, எல்லாத்துக்குமே பேசணும், ஈக்குவல், எல்லாருக்கும் ஒரே சம ஊதியம் இருக்கணும், எல்லாருக்கும் அதிகமாக சம்பாதிக்கிறவனுக்கு அதிகமான வரி, கம்மியாக சம்பாதிக்கிறவனுக்கு வரியே கிடையாது. இந்த மாதிரி போடுறது தான் சமத்துவம், ஈக்குவாலிட்டி. அப்போ அதை யார் அதிகமாக பேசுவா அப்படின்னா காரல் மார்க்ஸ் தான் அதிகமாக பேசணும். உங்களுக்கே தெரியும், ரஷ்யாவை சேர்ந்த காரல் மார்க்ஸ். தாடி வச்சு நிறைய முடி வச்சுட்டு ஒருத்தர் இருப்பார், ரெட் கலர் பின்னாடி ஒரு லோகோ போட்டு இருந்தாலும் அவர் தான் காரல் மார்க்ஸ். சமத்துவம் தான் சொல்லுவார். இந்த ஆடம் ஸ்மித் எல்லாம் பார்த்தீங்கன்னா செல்வ இலக்கணம், வெல்த் ஆஃப் நேஷன். ஓகேவா? அந்த அதாவது கேபிட்டலிசத்தை பற்றி பேசுகிறவர் அவர். ஓகே, அவர் தான் சமத்துவம்னா வேணாம்னு சொல்லிடுவார். ஓகே, அடுத்து கட்டபொம்மனின் முன்னோர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள்? ஓகே, இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்களா? ஆமாம், புக்கில் இருக்குது, கேட்குறாங்க, வேற எதுவும் கிடையாது. ஓகே, இருக்குது, இந்த பாயிண்ட் தான் இருக்குது. கட்டபொம்மனே சார் நம்ம ஊர் வரதான் இருந்தார், நம்ம ஊர் தானே தமிழ்நாடு போட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா ட்விஸ்ட் இருக்கும். தமிழ்நாட்டை தான் ஆண்டார், சவுத்தில்
சவுத் பகுதி தான் பாளையக்காரா இருந்தார் தான், அது நம்ம ஒத்துக்கிறோம். ஓகே, அவருக்கு பிரிட்டிஷ் நடந்தது. என்னுடன் வயலுக்கு வந்தாயா, நாத்து நட்டாயா, கதை பிரித்தாயா, இதெல்லாம் பேச யார் தான், கட்டபொம்மன் தான். ஆமாம், கரெக்டு. ஆனால் அவருடைய முன்னோர்கள் எங்க வரை சேர்ந்தவர்கள் அப்படின்னா ஆந்திராவை சேர்ந்தவர்கள். ஓகேங்களா, ஆந்திராவிலிருந்து இங்கே வந்தவர்கள் தான் கட்டபொம்மன் வம்சாவளிகள். ஓகே, இங்கே வந்து ரூல் பண்ணுவாங்க. ஓகேங்களா, கட்டபொம்மன்னா அவர் வந்து 72 பாளையங்கள். ஓகேங்களா, நம்மளுடைய மதுரை நாயக்கர்களை வந்து பிரித்து வச்சிருப்பாங்க. 72 பாளையங்களை பிரிச்சிருப்பாங்க. கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம் பிரித்து வச்சிருப்பாங்க. அதில் ஒரு பாளையம் தான் கட்டபொம்மனுடைய ஆட்சி பகுதி. சரிங்களா, அடுத்து இதுவரை முகவுரை, அதான் முகப்புரைன்னு சொல்றாங்க, எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது? இது நான் வந்து எஸ்ஏல்டிமேட் 1வது சீரியஸ்லேயே இதே மாதிரி ஒரு விஷயத்தை பேசியிருப்போம். ஓகேங்களா, எத்தனை முறை திருத்திருக்காங்க? திருத்தம்னா என்னது? மாற்றம், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எத்தனை தடவை அப்படின்னா ஒரே ஒரு தடவை பண்ணிருக்காங்க. 1976ஆம் ஆண்டு 42வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா, புரியுதா? ஒரே ஒரு தடவை முகவுரை அப்படின்னா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனுடைய முதல் பக்கம், மொத்த கான்ஸ்டிடியூஷன் ஒரு சிங்கிள் பேஜில் சொல்லும். வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். ஓகே, இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். கான்ஸ்டியூஷன் நம்ம எப்போ ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொண்டோம். எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்தது. ஓகே, கான்ஸ்டியூஷன் எழுதுவதற்கு 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள் ஆனது. ஓகேங்களா, இதுதான் 10 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, 10 கொஸ்டினுக்கான விளக்கம் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். லாஸ்ட் கொஸ்டினுக்கு நீங்க எப்பவும் போல என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, எளிமையான கேள்வி தான். போன தடவை வந்து ஒவ்வொரு தடவை சொல்லிடுறேன். போன எபிசோடில் என்ன கேள்வி வச்சுருந்தோம்னா முத்துலட்சுமி அம்மையார் வச்சுருக்கோம். ஓகே, அதுதான் வந்து போன கொஸ்டினுக்கான ஆன்சரு. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் போன தடவை வந்து முதல் பெண் மேலவை உறுப்பினர் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, தமிழ்நாட்டில் முத்துலட்சுமி அம்மையார். ஓகேங்களா, இந்த கொஸ்டினுக்கு இன்னைக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா, அதே மாதிரி எப்பவும் போது லாஸ்ட்டாக ஒரு 5 கொஸ்டின் கேட்கலாம், அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க, அப்படியே கமெண்ட் பண்ண ரெடியாக இருந்துக்கோங்க. 5 கொஸ்டின் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஷாஜகானின் மூத்த மகன் யார்? ஷாஜகானுடைய மூத்த மகன் யார்? ஓகேங்களா, கமெண்ட் பண்ணுங்க. 1, சிவாஜி எந்த கோட்டையில் முடிசூட்டி கொண்டார்? கமெண்ட் பண்ணுங்க. எந்த கோட்டையில் முடி. இப்போ இது சோர்ஸ் வந்து 10th புத்தகத்தில் இருக்கு. 10th சோசியல் சிவிக்ஸில் இருக்கு. இது சோர்ஸ். புக்கை தேடி பார்த்து ஆன்சர் பண்ணால் இதை பண்ணிக்கோங்க. சரிங்களா, 10th சோசியல். எப்போவுமே நெட் சோர்ஸ் நம்பாதீங்க. திருப்பி சொல்லு, நெட் சோர்ஸ் நம்பாதீங்க. ஓகேங்களா, புக்கை தேடி பார்த்து படி. ஓகேவா, 10th புக்கு தேடி பாருங்க. கேட்டேன்னா சிவாஜியோடைய என்ன கேட்டேன், சிவாஜி எந்த கோட்டையில் முடிசூட்டி கொண்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஓகேடா, 3வது கேள்வி என்ன நடத்தின வேற, மவுண்ட் சிண்ட்ரோம். ஓகேங்களா, இது வந்து எந்த மாநிலம் சொல்லிட்டோம். எவ்வளவு மழை பொழியுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. 3வது கேள்வி, எவ்வளவு மழை பொழிகிறது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து, காவிரி ஆறு உருவாகும் போது, சரி காவிரி சொல்லிட்டு கங்கை ஆறு உருவாகும் பொழுது அந்த ஆறுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேதா, அடுத்து வந்து மகேந்திரவர்மன் அவருடைய ஆட்சி காலம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, 5 கேள்வி. இது கமெண்ட் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கேட்ட டேக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் இருந்தீங்கன்னா ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோஸ் தான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.